முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பின் 2017ஆம் ஆண்டு ஏப்ரலில் அவரது கோடநாடு எஸ்டேட்டில் கொள்ளைச் சம்பவம் நடந்தது. இதில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை ஊட்டி கோர்ட்டில் நடக்கிறது. இவ்வழக்கு விசாரணை நீதிபதி முரளிதரன் முன்பு பட்டியலிடப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரளாவை சேர்ந்த ஜித்தன் ஜாய் நேரில் ஆஜரானார். அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், கனகராஜ் மற்றும் சிபிசிஐடி போலீசார் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூடுதல் அவகாசம் கேட்டனர். இதனால் வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். எதிர்கள் தரப்பு இருக்க சாட்சிகளை விசாரணை செய்யும் சம்பந்தமான மனு தான் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான உயர்நீதிமன்ற ஆணையம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது எதிரிகள் தரப்பு சாட்சிகள் விசாரிக்கக்கூடிய நிலை இல்லை. தர்த்தமே இருக்கிறது புலன் விசாரணை, மேலும் புலன் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் நாங்கள் அரசு தரப்பில் நாங்களுடைய அறிக்கை தாக்கல் பண்ணணும். அது சம்மந்தமாக மேலும் சாட்சிகள் இருந்ததுன்னா, அரசு தரப்பு இருந்ததுன்னா அதையும் பார்க்கணும். மேலும் புலன் விசாரணையில் என்னென்ன முடிவுகள் வந்திருக்குங்கிறதையும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அதை முடிவு வந்த பிற்பாடு தான் எதிரிகள் தரப்பு சாட்சிகள்ங்கிறது வரும். அதனால் அதை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறோம். நீதிமன்றம் அவர்களை கேட்டுக்கொண்டு ஜனவரி 24ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்தார். வேல்முருகன் அவர்கள் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி சசிகலா, திரு சுதாகரன், திருமதி இளவரசி, திரு சங்கர், திரு முரளி ரம்பா உள்ளிட்டவர்களை எதிரி தரப்பு, குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான படியை கட்டுவதற்காக, ப்ராசஸ் கட்டுவதற்காக நாங்கள் எத்தனித்தோம். அப்படி அந்த முயற்சியை ப்ராசிக்யூஷன் தரப்பு, காவல்துறை தரப்பினர் இந்த சூழலில் இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்ய வேண்டினார்கள். இதுல எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சங்கடம், வருத்தம், வழக்கு நடைபெறுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லுகிற ப்ராசிக்யூஷன் தரப்பு, நாங்கள் வழக்கை விரைவுபடுத்துவதற்கும் உயர் நீதிமன்றம் அனுமதித்த நபர்களை விசாரிப்பதற்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு முட்டுக்கட்டையாக இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த 310 சிஆர்பிசி பெட்டிஷன், அதாவது அந்த நிகழ்விடத்தை, குற்ற நிகழ்விடத்தை பார்வையிட வேண்டும், நீதிமன்றம் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்த அந்த மனுவில் இதுவரை அவர்கள் எதிர்மனு தாக்கல் செய்யவில்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகத்தை எழுப்பும்.